வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 15வது அதிகாரமான அவை அஞ்சாமை. ஓகேங்களா, திருக்குறளில் 20 அதிகாரம் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 14 முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 15வது அதிகாரம் அவை அஞ்சாமை. பாருங்கள், ஃபஸ்ட்டு திருக்குறள். வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். சொற்களை அளவறிந்து உரைத்திடும் தூயவர்கள் அவையில் இருப்பவரோட வகையறிந்து ஆற்றல் உடையவராயிருப்பின் பிழை நேருமாறு பேச மாட்டாங்க. யார் பிழை நேருமாக பேச மாட்டாங்கன்னு பார்த்தா, சொற்கள் அளவறிஞ்சி உரைத்திடுற தூய்மையானவங்க அவையில் இருப்பவரோட வகையறியும் ஆற்றல் உடையவராக இருக்கும்போது அவங்க பிள்ளையாக பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். ரெண்டாவது பாருங்கள், கற்றாருள் கற்றார் எனப்படுவார் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். கற்றாருள் கற்றல் எனப்படுவார் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். கற்றவர் முன்னாடி தம் கற்றவற்றை அவருடைய மனதில் பதிகிற மாதிரி சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரிடலும் கற்றவராக மதித்து எல்லாரும் கற்றவராக மதித்து சொல்லப்படுவாராம். ஓகேங்களா, கற்றவர் முன்னாடி தம் கற்றவற்றை அவங்க மனசில் பதிகிற மாதிரி சொல்கிறவங்க அவரை கற்றவராக மதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. கற்றாருள் கற்றார் எனப்படுவார் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். தேர்டு பார்த்திங்கன்னா, பகையகத்து சாவா எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். போர்க்களத்தில் நடுவே அஞ்சாமல் சென்று சாவையும் ஏற்பவர்கள் பலர் இருக்காங்க. ஆனால் கற்றவரையில் சென்று பேசக்கூடிய அஞ்சாமை உடையவர்கள் கம்மி தான். போர்க்களத்தில் அதாவது நடுவில் நின்று அஞ்சாமல் சாவையும் எதிர்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு அவையில் பேசக்கூடிய அஞ்சாமை உடையவர்கள் மிக கம்மியாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். ஃபோர்த்து பாருங்கள், கற்றார் முன் கற்ற செல சொல்லி தான் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். அறிஞர்களின் அவையில் தம் கற்றவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்து சொல்லி நம்மை விட அதிகம் கற்றவர்கிட்ட மேலும் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது கற்றவர் அவையில் நாம் சொல்ல வேண்டியது எல்லாமே தெளிவாக சொல்ல பிறகு அவங்க மனசில் பதின மாதிரி சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயத்த நம்ம கற்றுக்கணுங்கிறது தான் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். ஃபோர்த்து பாருங்கள், கற்றார் முன் கற்ற செல சொல்லி தம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். ஃபிஃப்த்து பாருங்கள், ஆற்றலின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. ஆற்றலின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. அவையினருக்கு அஞ்சாமல் அங்கேயே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் பொருட்டு அதற்கு வேண்டிய நூல்களை பொருள் நயம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அவைகளுக்கு அஞ்சாமல் அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்கிற அளவுக்கு வேண்டிய நூல்களை பொருள் நயம் அறிந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அஞ்சல் பாருங்கள், வகையறிந்து வல்லவை வாய் சேரா சொல்லின் தொகையறிந்து, அதாவது சொற்களை அளவறிந்து உரைத்திடும் தூயவர்கள் அவையில் இருப்போட வகை அறியும் ஆற்றல் உடையவராக இருந்தால் அவங்க பிழை நேராத மாதிரி பேச மாட்டாங்க, நேருமாறு பேச மாட்டாங்க. சொற்களை அளவறிந்து சொல்லணும். அதே மாதிரி அவையில் இருப்பது வகையறிந்து பேசுகிற அளவுக்கு ஆற்றல் உடையவராக இருக்கிறவங்க பிழை நேருமாறு பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கற்றவர்கள் முன்னாடி நம்ம கற்றட்டே அவர்களுக்கு மனதில் பதியும் மாதிரி சொல்லணும். கற்றவர் அப்படி சொல்கிறவங்க கற்றவர் எல்லாரும் அவரை கற்றவராக மதிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. மூணாவது, போர்க்களத்தில் போய் கூட சாவை எதிர்கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவையில் அஞ்சாமல் உரையாடுபவர்கள் கம்மியாக தான் இருக்காங்க. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா, அறிஞர் அவையில் தம் கற்றவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்து சொல்லி நம்மை விட அதிகம் கற்றவர்கிட்ட மேலும் பலவற்றை நம்ம கற்றுக்கணும்னு சொல்கிறது ஃபோர்த்து. ஃபிஃப்த்து பாருங்கள், அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு பல நூல்களை பொருள் நயம் அறிந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாளோடென் வன்கண்ணார் அல்லார்க்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. வாளோடென் வன்கண்ணார் அல்லார்க்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு.
கோழைகளுக்கு கையில் வாள் இருந்தும் பயனில்லை. கோழைகளுக்கு வந்து கையில் வாள் இருந்தும் பயனில்லை. அவையில் பேச அஞ்சுவோர் வந்து பல நூல் கத்தும் பயனில்லை. கோழைகளுக்கு கையில் வாள் இருந்தும் பயனில்லை. அவையில் பேச அஞ்சுவோருக்கு பல நூல் கத்தும் பயனில்லைன்னு சொல்கிறாங்க. 7வது பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். அவை நடுவில் பேச பயப்படுகிறவன் என்னதான் அரிய நூல்களை படிச்சிருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளை போலதாக பயனற்றாகிவிடும். அதாவது அவையில் பேசுகிறதுக்கு பயப்படுறவன் வந்து என்னதான் பல நூலை கற்றுக்கிட்டாலும் ஒரு போர்க்களத்தில் ஒரு பயந்தவன் கையில் இருக்கிற வாளுக்கு சமமாக சொல்கிறாங்க. பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். 8வது பாருங்க, பல்லவை கற்றும் பயமில்லரே நல்லவையுள் நன்கு செல்ல சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமில்லரே நல்லவையுள் நன்கு செல்ல சொல்லாதார். நல்லவர்கள் அவையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருள் பற்றி பேச தெரியாதவங்க வந்து பல வகையான நூல்களை கற்றவனும் பயன் இல்லாதவங்க தான். நல்லவர்கள் அவையிலே நம்ம ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருளை பற்றி பேச தெரியாதவங்க வந்து என்னதான் பல வகையான நூல்களை கற்றாலும் அது எந்த ஒரு பயனும் இல்லாதவங்க தான் அவங்க. பல்லவை கற்றும் பயமில்லரே நல்லவையுள் நன்கு செல்ல சொல்லாதார். 9வது பாருங்க, கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லாரவை அஞ்சுவார். கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லாரவை அஞ்சுவார். நூல்களை கற்று அவற்றின் பயனை அறிந்தும் அதனோட பயனை அறிந்தும் நல்லவர் கூடிய அவையை கண்டு பயந்து அங்கேயே செல்லாதவன் அங்கேயே போகாதவங்க படிக்காதவரை விட கீழானவராம். நூல்களை நல்லா கற்றுக்கிட்டாங்க, பயனும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நல்லவரையில் பேச தைரியம் இல்லாதவங்க படிக்காதவரை விட கீழானவர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லாரவை அஞ்சுவார். 10th பாருங்க, உளரென்னும் இல்லாரோடு ஒப்பர் களநஞ்சி கட்ட செல்ல சொல்லாதார். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களநஞ்சி கட்ட செல்ல சொல்லாதார். தாம் கற்றவற்றை கேட்போரை கவரும் வண்ணம். அதை நம்ம பேசுறது வந்து மற்றவங்க மனசை வந்து ஈர்க்கணும். அந்த கவரும் வண்ணம் கூற இயலாமல் அவைக்கு அஞ்சுவர் வந்து உயிரோடு இருந்தாலும் இறந்தவருக்கு சமமாக தான் கருதப்படுவாங்க. அதாவது நல்லா கற்றவ அவையில் அவங்கள கவர வண்ணம் பேசாதவங்க வந்து உயிரோடு இருந்தாலுமே இறந்தவருக்கு சமமாக தான் கருதப்படுறாங்க. உளரெனினும் எல்லாரோடு ஒப்பர் களநஞ்சி கட்ட செல்ல சொல்லாதார். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சொற்களை அளவறிந்து அவையில் இருப்போர் வகை அறிந்து ஆற்றல் உடையவர் வந்து பேசுகிற ஆற்றல் உடையவர் கண்டிப்பாக பிழை நேருமாறு பேச மாட்டாங்க. 2வது, கற்றவர் முன் தம் கற்றவற்றை அவர் மனதில் பதிகிற மாதிரி சொல்ல வல்லவங்க வந்து கற்றவர் எல்லாருமே அவரை கற்றவராக தான் மதித்து சொல்லப்படுவாங்க. 3வது வந்து போர்க்களத்தின் நடுவில் நின்று சாவுக்கு அஞ்சாமல் கூட போரிடுறதுக்கு பல பேர் இருக்காங்க. ஆனால் அவையில் வந்து நின்று பேசக்கூடிய அஞ்சாமை உடையவங்க கம்மியாக தான் இருக்காங்க. 4வது, அறிஞர்கள் அவையில் தம் கற்றவைகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்து சொல்லி நம்மை விட அதிகம் கற்றவர்கிட்ட இருந்து மேலும் பலவற்றை நம்ம அறிந்துக்கணும்னு சொல்கிறாங்க. 5வது, அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்கிற அளவுக்கு நூல்களை வந்து பொருள்நயம்படுத்தி அவங்க கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. 6th பார்த்திங்கன்னா, கோழைகளுக்கு கையில் வாள் இருந்தும் பயனில்லை, நல்ல அவையில் அஞ்சுபவருக்கு பல நூல்கள் கற்றும் பயனில்லை. 7வது பார்த்திங்கன்னா, அவை நடுவில் பேச பயப்படுறவன் வந்து என்னதான் அரிய நூல்களை படிச்சிருந்தாலும் அந்த நூல் அனைத்தும் போர்க்களத்தில் இருக்க பேடிகை கிட்ட கையில் இருக்கிற கூர்மையான வாளை போல தான் பயனற்றதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 8வது பார்த்திங்கன்னா, நல்லவர்கள் அவையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருளை பற்றி பேச தெரியாதவங்க வந்து பல வகையான நூல்களை கற்றவனாலும் பயன் எதுவுமே இல்லாதவங்க தான். 9வது பார்த்திங்கன்னா, நூல்களை கற்றும் அவற்றின் பயனை அறிந்து நல்லவர் கூடிய அவையில் கண்டு பயந்து அங்கே செல்லாதவர் வந்து படிக்காதவரை விட கீழானவராக கருதப்படுறாங்க. 10வது பார்த்திங்கன்னா, தாம் கற்றவைகளை கேட்போரின் கவரும் வண்ணம் கூற இல்லாமல் அவைக்கு அஞ்சுவோர் வந்து உயிரோடு இருந்தாலும் இறந்தவருக்கு சமமாக கருதப்படுறாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா 15 அதிகாரங்கள் முடிச்சாச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.